குரு பெயர்ச்சி பலன்கள் 2016 நீங்க இதெல்லாம் கூட சொல்றீங்களாமா அப்படின்னு கேக்குறீங்களா? சும்மா ஒரு ட்ரையல் தாங்க. எப்பயுமே ரொம்ப பயபக்தியா இது பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிதான் குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு காமெடியா சும்மா சாதாரணமா இதுதாங்க ஓவராலா நடக்க போகுது இந்த குரு பெயர்ச்சில அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பாஸ். கேட்டு தான் பாருங்களேன் அப்படி என்னதான் சொல்ல போறோம் அப்படின்னு. மேம்போக்கா வாழ்ந்துட்டு போயிருவோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்க முக்கியமா இந்த குரு பேச்சுல யார்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பையிலையும் பக்கத்துல விட்டுறாதீங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. யாரு ஃபோன் பண்ணாலும் சரி 2018 வரைக்கும் என் கேலண்டர் பயங்கர பிஸி அப்படிங்கறத மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வழியா தப்பிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறதான் செய்வேன் அப்படின்னு ரிசர்வ்டா வாழ்ற ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில சூப்பர்மேன் மாதிரி பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போட்டாதான் ஜெயிக்க முடியும்னா போட்டுதான்பா சாகணும், வேற வழியே இல்ல. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா செஞ்சிருங்க. இது செஞ்சாதான் உங்களுக்கு காரியம் நடக்கும்னா தயங்காம செஞ்சிருங்க. காரியம் நல்லபடியா நடக்கும். மெதுவா பேசினாலும் மெச்சூரிட்டியா பேசுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சுல பிரச்சனை ஷேர் அவுட்டால போனா கூட தேடி வருங்க. அதனால நீங்களே போய் யாராவது வம்பிழுத்தாங்கன்னா தலையை கொடுத்துக்காதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சோ இந்த குரு பேச்சுல நாவடக்கம் மிக அவசியம். கருத்தா பேசுறோன்னு கழுத்து இருக்கிற மாதிரி பேசுற கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில சொந்தக்காரங்களை மட்டும் வீட்டு பக்கம் விட்டுறாதீங்க. குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிருவாங்க. அதனால சொந்தக்காரங்கன்னு யாரு டோர் பெல்ல தட்டினாலும் வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க. குடும்பத்துல பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சோ பார்த்து நடந்துக்கோங்க. சாதாரணமா யாராவது ஏதாவது கேட்டா கூட சிங்கம்டா சூர்யாடா அப்படின்னு சவுண்டாவே பேசுற சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிளான் மட்டும் பண்ணீங்க. இந்த குரு பெயர்ச்சியில சிவாஜி மாதிரி பயங்கர பெரிய ஆளா வரலாங்க. சிவாஜி மோட்டார்ஸ், சிவாஜி எலக்ட்ரிசிட்டி, சிவாஜி பால் பண்ணை அப்படிங்கிற மாதிரி உங்க பேர்ல எது வேணா ஆரம்பிக்கலாம். தொட்டதெல்லாம் தொடங்குற காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. ஆல் தி பெஸ்ட். கலகலன்னு பேசுறேன்னு அடுத்தவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர்றது கூட தெரியாம பேசிட்டு இருக்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலையில பொங்கலை சாப்பிட்டுட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த மாதிரி மந்தமாதாங்க இருக்கும். வேற வழியே இல்ல. அதை தாண்டி போய் தான் ஆகணும். மனசுல தளர விடாம கேட்டு எந்த பக்கம் விழுந்தாலும் கேட் ஏறி குதிக்க பாருங்க. இன்னொரு கேட்டு தெரிஞ்சா அதையும் தாண்ட பாருங்க. வேற வழி இல்ல, தாண்டி தான் ஆகணும். பாப்பா துக்கத்தை கூட தூக்கலா தான் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சப்பை ஏதாவது பண்ணிட்டு சத்தமா சவுண்டு கொடுக்குற துலா ராசிக்காரங்களுக்கு என்னதான் முட்டு கொடுத்தாலும் புடையிற பைப்பு உடையதாங்க செய்யும். அதுக்கு வழியே இல்ல. என்னதான் பிரச்சனையை நீங்க பார்த்து பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னாலும் உங்களை தேடி வந்து பிடிக்கதான் செய்யும், கழுத்து நெரிக்கதான் செய்யும். அதனால குரு பெயர்ச்சியில கொஞ்சம் பிரச்சனையை நீங்களா வாலண்டியரா தேடி போகாதீங்க. எப்படியும் அதுவே தேடி வரும். அதனால கொஞ்சம் பார்த்து உடம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. யாரு என்ன சொன்னாலும் தலையை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஒரே போடா போட்டுருவாங்க. விரும்பி போய் வினைய தேடி வாங்கிட்டு வர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆடி கார்ல வாயை பொழந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. குரு பெயர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா காரை தேடி பார்க்க போயிடலாம். சும்மா பார்க்க போனீங்கன்னா கூட காரை குருவே கையில கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆல் தி பெஸ்ட். தினசா யோசிச்சு வேலை பார்க்குற தனுஷு ராசிக்காரங்களுக்கு ரீல அந்து போச்சுடா சாமி அப்படிங்கிற மாதிரி என்ன போய் சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க என்ன செஞ்சாலும் சரி ஒரு பக்கமா ஓரமா சட்டையை கழட்டிட்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த ரேஞ்சில தான் இருக்கு குருவோட நிலைமை. அதனால எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது. பார்த்து நடந்துக்கோங்க பாஸ். மக்கர் பண்ற விஷயத்த கூட டக்கரா ஹேண்டில் பண்ற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில நீங்க கால் மேல கால் போட்டு இல்லைங்க, அடுத்தவங்க மூஞ்சி மேல கூட கால் போட்டு உட்காரலாம். ஏன்னா குரு ஸ்கூட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ நல்லா இருக்கு காலம். அப்புறம் என்ன, அடிச்சு ஓட்ட வேண்டியதுதான். ஆல் தி பெஸ்ட். கும்பிடு சாமி மாதிரி யாரு என்ன சொன்னாலும் கும்பிடாம கம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சுல தப்பி தவறி கூட யாருக்கும் ஜாமீன் போட போயிடாதீங்க. அப்புறம் கடா மாதிரி சைட்ல நிக்க வச்சு வெட்டிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய குரு பேச்சுங்க. அதனால என்ன ஒரு கடன் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பேசுவாங்கல்ல நம்ம குரு பேச்சுல, அந்த மாதிரி யாரு என்ன சொன்னாலும் பத்திரமா பார்த்து கையெழுத்து போடுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டு கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி தப்பிச்சு ஓடுற மீன ராசிக்காரங்களுக்கு 2 வருஷமா லிங்கா ரஜினி மாதிரி ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா இருக்கிற இடமே தெரியாம இருந்திருப்பீங்க. இப்ப கபாலி ரஜினி மாதிரி ஆயிட்டீங்க. எதை தொட்டாலும் நெருப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா ஃபயரா ஓட போகுது. யாரு என்ன சொன்னாலும் படம் ஷோர் ஹிட் தாங்க. நம்ம சொன்ன ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதோட நிப்பாட்டுமா, இப்ப இது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் சரி அதையும் லைக் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா பார்த்து நாங்க அடுத்த தடவை வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது நம்ம விஷா தமிழ் சேனல்.